வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு நம்ம டைப்ஸ் ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு காசு, உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணால் உங்களுக்கு காசு, ஜஸ்ட்டு நீங்கள் ஒருத்தரோட கான்டாக்டை வாங்கி தந்தீங்கன்னா உங்களுக்கு காசு. லைக் அவங்களோட ஃபோன் நம்பர் ஆர் இமெயில், அவங்க நேம், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வாங்கி தந்தீங்கன்னா உங்களுக்கு காசு. இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இதெல்லாம் உண்மையாலுமே இதெல்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு சில ஜென்யூனான ஒரு நேம் இருக்குது. அந்த நேமில் உங்களுக்கு சொல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை இன்டைரக்டாக சொல்லி உங்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்லி உங்களை உள்ளே வர வைப்பாங்க. ஸோ நம்ம அதை எப்படி ப்ரொஃபஷ்னலாக அதை எப்படி சொல்கிறாங்க, அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு 3 வகை இருக்குது. பேப்பர் சேல், பேப்பர் லீட், பேப்பர் கிளிக். சரியா? இந்த 3 வகை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு பேப்பர் சேல்னா நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது தான். அதாவது ஒரு ப்ராடக்டை நீங்கள் சேல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி உங்களுக்கு சம் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அந்த கமிஷன், அந்த பர்சன்டேஜ் நீங்கள் முன்னாடியே அஃபிலியேட் ப்ரோக்ராமில் பார்த்து வச்சுருப்பீங்க. சரியா? இதுதான் பேப்பர் சேல். பேப்பர் லீடு, அதாவது இப்போ நீங்கள் ஒருத்தரோட இமெயில் அட்ரஸ் ஆர் ஃபோன் நம்பர் ஆர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அந்த நீங்கள் கொடுக்குற லீடு அந்த கம்பெனி எந்த கண்ட்ரியில் கேட்குறாங்களோ அந்த கண்ட்ரிலேருந்து அந்த லீடு நீங்கள் கொடுக்கணும். சப்போஸ் அந்த கம்பெனி எங்களுக்கு அமெரிக்கன்ஸ் தேவை அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கோம், நம்ம அமெரிக்கனோட ஃபோன் நம்பர் ஒரு இமெயில் ஐடி, அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணும். அப்போ நம்ம அவங்க சம் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் நமக்கு கொடுப்பாங்க. சரியா? தென் பேப்பர் கிளிக்கு, நீங்கள் யாரையாவது ஒருத்தரை நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ண வச்சிங்க. சப்போஸ் ஒரு கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு காசு தருவாங்க, சம் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு லிங்க்கை கிளிக் பண்ண வைக்கிறீங்க, அதாவது இது எல்லாமே கம்பெனி தான் தரும். அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ண வைக்கிறதாலும் இல்லை லிங்கை கிளிக் பண்ண வைக்கிறதா இருந்தாலும் அது கம்பெனி தான் தரும். ஸோ நீங்கள் லிங்கை கிளிக் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு சம் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் உங்களுக்கு தரும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் உங்களோட இது மெயினாக பேப்பர் சேல், நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண வரீங்கன்னா நீங்கள் பேப்பர் சேல் தான் உங்களோட முக்கியமான விஷயம். இந்த மீதி 2 விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, பேப்பர் லீட் அண்ட் பேப்பர் கிளிக்கு. இது நீங்கள் இப்போ ஒரு ஷாப்பிங் மாலில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக கவுண்டருக்கு வரும்போது ஜஸ்ட்டு சாக்லேட்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, நீங்கள் போகிற போக்கில் ஜஸ்ட்டு அந்த கவுண்டரில் சாக்லேட்லாம் வாங்கிட்டு ஜஸ்ட்டு போவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் உள்ள பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கும். வெளியே சும்மா இந்த 10 rupees, 5 rupees, 15, 20 rupees இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேப்பர் லீடும் பேப்பர் கிளிக்கும். இதில் நீங்கள் நிறையா சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பேப்பர் சேல் தான் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண வரீங்கன்னா நீங்கள் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நீங்கள் மூவ் பண்ணணும். சரியா? இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற ஆடியன்ஸை வேணாலும் நீங்கள் டார்கெட் பண்ண முடியும். ஸோ அதனால எதுவுமே சாத்தியம் இல்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். எல்லாமே சாத்தியம். சரியா? எந்த மூலையில் இருக்கிற ஆடியன்ஸை நீங்கள் வேணாலும் டார்கெட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தைரியமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நான் உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.